வணக்கம் நேயர்களே. இன்றைய நம் விருந்தினர் நிகழ்ச்சியில நேயர்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு துறையை சார்ந்த சிறப்பு விருந்தினர்களை சந்திச்சுட்டு வரோம். அந்த வகையில இன்று ஒரு மிகச்சிறந்த மனிதரை சந்திக்க போறோம். படித்து பட்டம் பெற்றோர் 1000 உண்டு, படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. அந்த மேதைகளில் இவரும் ஒருவர். கல்வி கண் திறந்த காமராசரை போல் கல்விக்காகவும் மாணவர்களின் நலனுக்காகவும் பாடுபடும் இவர் ஒரு அரசியல்வாதி அல்ல, மனித நேயம் கொண்ட மாமனிதர். முற்போக்கு சிந்தனையும் விழிப்புணர்வு சக்தியும் நல் ஒழுக்கமும் எண்ணங்களில் உயர்வும் கொண்ட இவர் மனித நேயமுள்ள மாமனிதர் மட்டுமல்ல, மக்களின் மனதில் இடம் பிடித்த ஒரு மேக்னெட் என்றே சொல்லலாம். இவரை பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். இவருடைய சாதனைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதிகை பொறியியல் கல்லூரியினுடைய நிறுவனர், காமராசர் நூற்றாண்டு நினைவு அறக்கட்டளையின் தலைவர், திருப்பத்தூர் VKB தங்க மாளிகையின் உரிமையாளர். இப்படி பன்முக செயல்களை செய்து வரும் இவர் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம எல்லாரும் சந்திக்கிறதுல நம்ம எல்லாருமே சந்தோஷப்படுறோம். பொதிகை நிலையம் அவரை அன்புடன் வரவேற்கிறது. அவரை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம். திருப்பத்தூர் கணேஷ்மல் ரொம்ப ஃபேமஸான ஒரு மாமனிதர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். நம் விருந்தினர் அப்படிங்கிறதுனால உங்களை பத்தின குறிப்புகள், பிறப்பு, வளர்ப்பு, குடும்ப சூழ்நிலை, அதை பத்தி முதல் கேள்வியா நம்ம கேட்டுறோம். அதுக்கப்புறம் உங்களுடைய அனுபவங்களுக்கு வருவோம் சார். நான் 1947 சுதந்திர நாட்டில் அக்டோபர் 24 பிறந்தேன். என் தந்தையுடைய பெயர் வி பவர்லால் பாப்னா. என்னுடைய குடும்பம், எனக்கு 4 சகோதரர்கள், 6 சகோதரிகள். என்னுடைய குடும்பம் சாதாரண குடும்பம். நான் ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய சொந்தக்காரன். ஆனால் பிறந்ததோ தமிழ்நாட்டில், திருப்பத்தூரில் நான் பிறந்தேன். மகாத்மா காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வந்துள்ளார். எங்கள் ஊர் திருப்பத்தூருக்கும் வந்து உரையாற்றியிருக்கிறார். மிக சிறந்த அறிஞர் மு. வரதராசனார் திருப்பத்தூர் பள்ளியில் ஆசிரியராக இருந்துள்ளார். இந்துக்களும் முஸ்லிம்களும் பௌத்தர்களும் ஜெயினர்களும் கிறிஸ்தவர்களும் எல்லோரும் ஒன்று சேர்ந்த ஊர் எங்களது சிறிய ஊர். ஒற்றுமைக்கு திகழ்கிறது. சிறு வயதிலே தந்தையாருடன் சேர்ந்து வியாபாரங்கள் சிறு அளவில் ஆரம்பித்தேன். அதில் என்னுடைய அனுபவம் பெற்று கடினமான உழைப்பு, நம்பிக்கை, நேர்மை ஆகியவற்றின் காரணமாக இப்போது VKB தங்க மாளிகை என்று அறியப்பட்டு மக்களால் மிகவும் போற்றப்படும் ஒரு பெரிய வணிக நிறுவனமாக உள்ளது. எனது மனைவி பெயர் G. புஷ்பா. 3 மகள்களும் 1 மகனும் எனக்கு உற்று துணையாக இருக்கிறார். வணிகம், உறவுகள், திருப்பத்தூர் நகரத்தின் உறவுகள், சமூக சேவை, எனது எல்லாவித உடன்பாடுகளுக்கும் நான் முன்னேறுவதற்கும் உறுதுணையாக இருப்பவர் எனது மனைவி. எனது மனைவியை பற்றி நான் இன்று வரை எந்தவித அவரை போற்றி எங்கும் பேசியதில்லை. பொதிகை தொலைக்காட்சியின் மூலியமாக இன்று அவர் செய்த என்ன சேவையை இன்று கூறி பெரும் மகிழ்ச்சியாக பகிர்கிறேன். மகாத்மா காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது திருப்பத்தூர் நகருக்கும் வந்து உள்ளார். இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவ மக்களும் ஜெயினர்களும் பௌத்தர்களும் வாழும் நகர பகுதி திருப்பத்தூர் பகுதி. மூவா வரதராசனார் திருப்பத்தூர் நகரில் ஒரு பள்ளியில் ஆசிரியராக பேராற்றினார் என்ற பெருமை எங்கள் திருப்பத்தூர் நகருக்கு உண்டு. சிறு வயதிலேயே தந்தையுடன் சேர்ந்து சிறிய அளவில் நகைக்கடையை வைத்து ஆரம்பித்தோம். நான் எங்கள் குடும்பத்தின் கடினமாக உழைப்போம், நேர்மை என்ற நேர்மையால் எங்களுக்கு இன்று VKB தங்க மாளிகை என்ற பெயர் கொண்ட நகைக்கடை மிகவும் பிரபலமாக எங்கள் மாவட்டத்தில் பேசிய அளவுக்கு உள்ளது. என் மனைவி பெயர் G. புஷ்பா. 3 மகள்கள், 1 மகன். எங்கள் குடும்பம் என்னுடன் மிகவும் ஒத்துழைத்து நான் செய்யும் நல்ல காரியங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து என்னுடைய சமூக சேவை, எனது எல்லா சேவைகளுக்கும்
பரிபூர்ணமாக என் மனைவி எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். என் மனைவி பற்றி நான் இதுவரை அவங்களுக்கு ஒரு சொல்லும் பாராட்டியது இல்லை. இன்று பொதுகை தொலைக்காட்சி மூலியமாக என் மனைவியை நினைவு கூர்ந்து பாராட்டுகிறேன். மகாத்மா காந்திக்கு அமைந்த கஸ்தூரிபாயை போல், வினோஜிபாய்க்கு அமைந்த மனைவி போல் என் மனைவியும் அதே போல் எனக்கு உறுதுணையாக இருக்கிறார். அன்பாக இரு என்று ஒரு உயர்ந்த தத்துவத்தை என் தாயாரிடமும், அறிவை தேட வேண்டும் என்று என் தந்தையாரிடமும், நேர்மை ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய அன்னார் பி காந்திலால் பாபனார் அவரிடமும் நான் கற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கையில் 3 தாரக மந்திரங்கள், அந்த 3 தாரக மந்திரங்களும் இதுதான் இன்று வரை கடைபிடித்து வாழ்கிறேன். எங்கள் குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பில்தான் நான் பல்வேறு சமூக சேவையில் ஈடுபட முடிகிறது. காந்திவாதியாக, ரோட்டரி சங்க உறுப்பினராக, மனிதநேய மக்கள் தலைவராக, காமராஜர் நூற்றாண்டு நிறைவு அறக்கட்டளை தலைவராக, பொதிகை காலேஜின் தலைவராக, பல கல்வி நிறுவனங்களின் உறுப்பினராக என்னால் இருக்க சேவை பண்ண முடிகிறது. சார், நீங்க பூர்வீகம் ராஜஸ்தான் சொன்னீங்க, இப்ப இருக்கிறது திருப்பத்தூர். ஆனா அருமையான தமிழ்ல அழகா பேசும்பொழுது ஜெயின் சமூகத்தை சார்ந்தவரா என்பதிலே ஒரு சந்தேகம் வருது எங்களுக்கு. ரொம்ப அருமையா பேசுறீங்க தமிழ்ல. இது எப்படி உங்களால முடிஞ்சது, சாத்தியமாச்சு? உங்களுடைய தாய்மொழியை விட்டு தமிழுக்கு எப்படி வந்தீங்க? நான் என்னுடைய தந்தை திருப்பத்தூருக்கு 90 வருடத்துக்கு முன்பே வந்துவிட்டார். நான் பிறந்தது வளர்ந்தது இன்று வாழுகிறது பூரம் திருப்பத்தூரில்தான். திருப்பத்தூர் கல்வியில் பயின்றேன். ஆதலால் என்னால் தமிழ் பேச நன்றாக முடிகிறது. எல்லோரும் இங்கு அதிகமாக வாழ்பவர்கள் தமிழர்கள். அவருடன் எப்பொழுதும் நான் என்னுடைய நட்பு தமிழர்களிடத்தில் தான் அதிகம் உள்ளது. ஆதலால் நான் நன்றாக தமிழ் பேச முடிகிறது. சார், திருப்பத்தூரை பத்தி பல நிகழ்ச்சிகள் சொன்னீங்க. காந்தியடிகள் வந்து போன ஊரு, மு வரதராஜன் அவர்கள் பணியாற்றிய ஊருன்னு. இதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, காமராஜர் அவர்களுடைய நெருங்கி பழகிய ஒரு பழக்கம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்களேன். ஒரு மிக பெரும் தலைவர் இல்லையா, கல்விக்காக பாடுபட்டவர். நீங்களும் கல்விக்காக பல முயற்சிகள் எடுத்துட்டு வர்றீங்க. அந்த வகையில் அவரோடு பழகிய அனுபவத்தை பத்தி பகிர்ந்து கொள்ளுங்க சார். திருப்பத்தூரை பத்தி பல சிறப்பான நிகழ்ச்சிகளை சொன்னீங்க. காந்தியடிகள் வந்து போனாங்க, மு வரதராஜன் அவர்கள் பணியாற்றிய ஊர் அப்படின்னு சொல்லி. இதையும் தாண்டி ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பெரும் தலைவர் காமராஜரோட நெருங்கிய பழகிய ஒரு அனுபவம் உண்டு. அந்த அனுபவம், சுவாரஸ்யமான அனுபவங்களை எங்க நேயர்களுக்காக பகிர்ந்துக்கங்களேன். 1967 காமராஜர் திருப்பத்தூர் வரும்பொழுது அவருடன் எனக்கு தொடர்பு ஏற்பட்டது. 1969ஆம் ஆண்டு என்னுடைய கல்யாண வரவேற்புக்கு காமராஜர் வந்தார். அப்பொழுது வரும்பொழுது, உணவு அருந்தும்பொழுது அவர் முதலில் கேட்ட கேள்வி, இங்கு உள்ள போலீஸ்காரர்கள் அத்தனை பேருக்கும் விருந்து சாப்பாடு உண்டா இல்லையான்றது. அதாவது தான் சாப்பிடுவதற்கு முன்பே மற்ற கூட வந்தவர்களுக்கு கவனிக்க சொல்லி என்ற பெருந்தன்மை அவரிடம் இருந்தது. நான் அதை கண்டு. இரண்டாவது, கல்விக்கு கண் கொடுத்த காமராஜர். அதாவது பல ஆயிரக்கணக்கான பள்ளிகளை திறந்த காமராஜருடைய தொடர்பு எனக்கு அப்பொழுது ஏற்பட்டது. இன்னொரு நிகழ்ச்சி, நாமக்கல் இடைத்தேர்தலில் காமராஜர் நின்ற பொழுது நான் அங்கு சென்று இருந்தேன். அந்த நிகழ்ச்சியில் அங்கு சாதாரண மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் உடம்பில் பனியன் இல்லை, எதுவும் இல்லை, வெறும் உடம்பில் காமராஜர் படத்தை ஒட்டி கொண்டு பார்த்தேன். இது காமராஜருடைய பெருமையும் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. நான் தமிழ்நாட்டில் எது பார்த்தாலும் அந்த காமராஜர் அங்கே நின்ன இடைச்சலில் சென்று பார்த்த பொழுது தெரியுது, அந்த தொகுதி மக்கள் உண்மையை தான் பேசுகிறார்கள் தவிர பொய்யே பேசுவது இல்லை. தமிழ்நாட்டில் எல்லா இடத்திலும் அப்படி இல்லை, அந்த ஊரில் கண்டிப்பாக எல்லாம் உண்மையை பேசுகிறார். அதுக்கப்புறம் காமராஜர் 1975 திருப்பத்தூர் வரும்போது அவருக்கு கட்சி நிதி என்று கேட்டார்கள். அப்பொழுது என்னால் முடிந்த 28,000 அவரிடம் சேர்த்து கொடுத்தேன். சார், நீங்க காமராஜர் பத்தி சொல்லும் பொழுது கல்வி கண் திறந்தவர்னு சொன்னீங்க. கல்வி மட்டும் இல்ல, ஏழைகள் வயிறார உணவு உண்டணும், அதுதான் அவருடைய விருப்பமா இருந்தது. பாருங்க, ஒரு திருமண விழாவுக்கு வந்திருந்த போது கூட மற்றவங்களுக்குலாம் சாப்பாடு இருக்கா போலீஸ்காரங்களுக்குன்னு கேட்டிருக்கிறாரு. அதுக்கு உங்க பதில் எப்படி இருந்தது? நீங்க அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருந்தீங்களா? நான் என்ன சொன்னோம், வந்த அத்தனை பேருக்கும் இங்கு விருந்து உண்டு. உங்களுக்கு
முதலில் போலீஸ்காரர்களுக்கு உட்கார வைத்த பிறகுதான் உங்களுக்கும் நாங்கள் பரிமாற வந்துள்ளோம். ஏனால் அது காமராஜர் உங்களிடத்தில் பழகியவன் பண்பு. எங்களுடைய ஜெயின் கலாச்சாரத்தில் முதலில் வருவர்களுக்கு விருந்து வந்த பிறகுதான் அடுத்தவருக்கு விருந்து கொடுக்க வேண்டும் என்பதால் நாங்கள் அதுக்கெல்லாம் ஏற்பாடு செய்துள்ளோம். எல்லாரும் உட்கார வைத்து அவர்களுக்கு சாப்பாடு பரிமாறிய பிறகுதான் உங்களிடம் வந்துள்ளேன். அதாவது அன்னச்சத்திரம் 1000 கட்டுவதை விட அங்க ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் மிகச்சிறந்த ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு பாரதி சொல்லியிருக்கிறாரு. அந்த வகையில நீங்க பாத்தீங்கன்னா காமராஜர் மட்டும் இல்ல, இன்னைக்கு நிறைய படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்க புக்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க, பண உதவி செய்றீங்க. இது எப்படி இந்த படிப்பின் மீது ஆர்வம் உங்களுக்கு வந்தது? நம்ம படிக்கலையே நம்ம வருங்கால சமூகத்திற்கு உதவி செய்வோங்கிற ஒரு ஆர்வமா, இல்ல பெரும் தலைவர்களைப் போல நாமும் மனிதநேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமா? அதாவது நான் படிக்கவில்லை என்ற குறை என் மனதில் இன்றளவும் உள்ளது. காரணம் என்றால் படித்திருந்தால் எந்த இடத்தும் சென்று பேச முடியும் ஆங்கிலத்தில். அது முடியாத தொட்டு பள்ளி மாணவர்கள் படிக்க வேண்டும். கண்டிப்பாக படித்தால்தான் வேலை கிடைக்கும். நாடு முன்னேற வேண்டும் என்றால் கண்டிப்பாக படிப்பறிவு தேவை. ஆதலால் கண்டிப்பாக எல்லோரும் படிக்க வேண்டும் என்று நினைத்துதான் இந்த காமராஜர் நூற்றாண்டு நினைவு அறக்கலை ஆரம்பித்து இதில் பள்ளி படிக்கும் மாணவர்களுக்கு உண்டான உதவியும் பண உதவியும் அவர்களுக்கு உணவுக்கு ஏதாவது முடிந்த அளவு அதுவும் கொடுக்கிறோம். பள்ளி மாணவர்களுக்கு துணிவனை எல்லாரும் கொடுத்து அது என்னுடைய மனதில் வந்தது. கண்டிப்பாக இது செய்ய வேண்டும். அதாவது நான் மட்டும் செய்வதில்லை. காமராஜர் அறக்கட்டளை என்றது 50 பேர் கொண்ட உறுப்பினர்கள் கொண்டது. பல இனம், பல ஜாதி, பல கட்சிகள் சேர்ந்தது. இது கட்சி சார்பற்ற நிகழ்ச்சி. அவங்க மூலியம் நான் பல இடத்துல பணத்தை வாங்கி கொண்டு இதை உதவி செய்து கொண்டு என்னுடைய சொந்த பணம் மட்டுமல்ல, எல்லோரும் திருப்பத்தூர் மக்கள் அத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பை கொடுக்கிறார்கள், படிப்பதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். சார், நீங்க சொன்னீங்க காமராஜர் நினைவு அறக்கட்டளை மூலமா பல நன்கொடைகள் கொடுக்கிறோம், கல்விக்கு உதவி பண்றோம்னு சொல்லி. நம்ம வெளியில போய் தேடுறதை விட நீங்க ஒரு பொதிகை பொறியியல் கல்லூரி இயக்கிட்டு கொண்டிருக்கீங்க இல்லையா? இதுல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, மாணவர்களுக்கு என்ன மாதிரியான கல்வி உதவித்தொகைகள் கொடுக்குறீங்க, இல்ல என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறீங்க? மாணவர்களுடைய வரவேற்பு உங்க கல்லூரியை பொறுத்தவரையில் எப்படி இருக்கு? இந்த காமராஜர் நூற்றாண்டு நிலைய அறக்கட்டளை ஆரம்பித்த பிறகு எங்களுக்கு ஒரு கல்லூரி ஆரம்பிக்க என்ற எண்ணம் வந்தது. ஆதலால் காமராஜர் எஜுகேஷன் ட்ரஸ்ட் என்ற பெயரில் ஆரம்பித்து பொதிகை கல்லூரியை ஆரம்பித்தோம். பொதிகை கல்லூரியில் எங்கள் ஆரம்பித்த நோக்கமே அங்கு சாதாரண மக்கள் தான் இருக்காது, வசதி படைத்தவர் அல்ல, வசதி இல்லாதவர்களும் அந்த திருப்பத்தூரில் அதிகம். ஆதலால் அவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒரே நோக்கத்தில் நாங்கள் அங்கு நன்கொடையை வாங்குவது இல்லை. இரண்டாவது, எங்களுக்கு கவர்மெண்ட் 70,000 ரூபாய் ஒரு மாணவருக்கு வசூல் பண்ண சொன்னால் நாங்கள் அதுக்கு 40,000 தான் வாங்குகிறோம். அதையும் முடியாத மாணவர்களிடத்தில் நாங்களாக காமராஜர் எஜுகேஷன் ட்ரஸ்ட் மூலியமாக நாங்களே பணத்தை கட்டி அவர்களுக்கு படிக்க கற்றுக் கொடுக்கிறோம். வேலை வாய்ப்பு பல கேம்பஸ் நடத்தி அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கிறோம். இன்று வேலையை வாழ்ந்து அவர்கள் நன்றாக சிறப்பாக இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த மாதிரி சேவையை செய்து கொண்டு இருக்கிறோம். அதற்கு பல அந்த பொதிகை காலேஜினுடைய இதில் பல மெம்பர்கள் இருக்கிறார்கள். எல்லோருடைய எண்ணமும் மாணவர்கள் படிக்க வேண்டும், வளர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் எல்லோருமே. அது பொதிகை காலேஜ் என்னுடைய காலேஜ் மட்டும் இல்லை, பல மெம்பர் உள்ளது. பொதிகை காலேஜ் என்னுடைய பல நண்பர்கள் உள்ளது. அவர்கள் எண்ணமும் இதுவரை ஆரம்பித்து 7 ஆண்டுகள் ஆகிவிட்டது. எங்களுக்கு இதுவரை எந்தவித லாபத்தை நோக்கத்தோடு நாங்கள் செய்யவில்லை. நல்லது செய்ய வேண்டும், அதே காரணமாக செய்து கொண்டு இருக்கிறோம். சார், நீங்க திருப்பத்தூர்ல பொறியியல் கல்லூரி மட்டும் இல்ல, பெண்களுக்காக ஜெயின் ஆர்ட்ஸ் காலேஜ் ஒன்று ஓபன் பண்ணியிருக்கீங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க கேள்விப்பட்ட ஒரு விஷயம், திருப்பத்தூர்ல நிறைய பெண் சிசு கொலைகள் நடக்கும், பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு இளவயதிலேயே திருமணம் செய்து வச்சிருவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில பெண்களும் படிக்க முன் வரணும்னு சொல்லி இந்த காலேஜை ஓபன் பண்ணிருக்கீங்க. அந்த காலேஜை பத்தி சொல்லுங்க. இந்த காலேஜ்ல பெண்களுடைய வரவேற்பும் வருகையும் எப்படி இருக்கு? அதாவது திருப்பத்தூர் பெண் சிசு கொலை நிறைய நடைபெறுகிறது. பெண்கள் படிப்பதற்கு மிகவும் அங்கு எந்த கல்லூரியும் இல்லை. ஆண்கள் படிப்பதற்கு கல்லூரிகள் உண்டு நிறைய. ஆதலால் பெண்கள் கல்லூரி ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் என்று எங்கள் ஜெயின் சமுதாயத்தை வாணிம்பாடி ஆம்பூர் உடைய உறுப்பினர்களை கொண்டும் திருப்பத்தூரையும் சேர்த்து நாங்கள் ஒரு
மருதர் ஜெயின் உமன் காலேஜ் ஒன்று ஆரம்பித்தோம். அது ஆரம்பிப்பதற்கு எங்களிடம் பணம் இல்லை. ஆதலால் எங்கள் ஜெயின் சமுதாயத்திடம் பல லட்சங்கள் அதனால் அதை கட்டுவதற்கு பல கோடி ஆகிட்டு, பல கோடியும் நாங்கள் நன்கொடையாகவே பெற்று அதை கட்டினோம். பள்ளி படிப்பதற்காக பெண்களுடைய வரவேற்பு மிகவும் உள்ளது. அங்கு இதுவரை பல ஆயிரக்கணக்கான பெண்கள் படித்து சென்றுள்ளார்கள். அங்கு மிகவும் பாதுகாப்பு கண்டிப்பு உள்ள இடம் ஜெயின் முருதர்கேசரி உடைய காலேஜ். அங்கு எந்தவித நன்கொடையும் இல்லை. அதே மாதிரி அங்கும் பணம் இல்லாதவர்கள் வந்தால் அதனுடைய ட்ரஸ்டிகள் 9 பேர் ஜெயின் சமூகத்தை சேர்ந்தவர்கள், அவர்களே தங்களுடைய பணத்தை கட்டி அவர்களை படிக்க வைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். இது வடகிழக்கு ஜில்லாவிலே பேசும்படியாக கல்லூரி உள்ளது எங்களுக்கு. அதனால் அந்த ஒரு திருப்பத்தூருக்கும் பெருமையாக உள்ளது, எங்கள் ஜெயின் சமூகத்துக்கும் அது பெருமை, திருப்பத்தூர் வடகிழக்கு ஜில்லாத்துக்கும் அது பெருமையாக அந்த ஜெயின் கல்லூரி நடைபெற்று வருகிறது. சார், நீங்க சொன்னீங்க பெண்களுக்கான ஒரு கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு, இது ஜெயின் கல்லூரி அப்படிங்கிறதுனால ஜெயின் சமூகத்தினர் மட்டுமல்ல எல்லாருக்கும் பொதுவான ஒரு கல்லூரி இல்லைங்களா? எனக்கு பெண் அப்படிங்கிறதுனால ஒரு மிகப்பெரிய ஆர்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு பேர் படிக்கிறாங்க சார்? எத்தனை பெண்கள் அதில் படிக்கிறாங்க? 2500 பேர் 3000 பேர் வரை படிக்கிறார்கள். இன்னும் நிறைய பேர் சேரணும் சார். அடுத்த வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா காலேஜ்ல இடமே கிடைக்காத அளவுக்கு நிரம்பி பெண்கள் கல்வி அறிவு பெறணும் அப்படிங்கிறது பொதுகை நிலையத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். எப்பொழுதுமே அங்கு சேருவதற்கு சீட் இல்லை என்றுதான் சொல்வார்கள். ஆனால் ஜெயின் சமுதாயத்தில் 1% கூட அங்கு படிப்பதில்லை. மீது எல்லோரும் இந்த சமுதாயத்தில் நாங்களும் இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்ததால் நாங்களும் தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான். இருந்தாலும் ஜெயின் என்ற உழுந்து 1% கூட ஜெயின் இல்லை. அங்கு தமிழுடைய மக்கள் தான் படிக்கிறார்கள். அதுதான் எங்களுக்கு பெருமை. சார், இப்போ இருக்கிற சூழ்நிலையில பாத்தீங்கன்னா கணிப்பொறி கலியுகம்னே சொல்லலாம். கணிப்பொறி சென்டருக்கு போகணும், நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில வழி செலவுகள் இருக்கு, இல்ல போகணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இளைஞர்களிடையே ஏற்படும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில பல கிராமங்கள் பாத்தீங்கன்னா கணிப்பொறி அறிவு இல்லாம கூட நிறைய மாணவர்கள் இருக்காங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, ரோட்டரி கிளப் மூலமா உதவி ஆளுநரா இருந்த பொழுது இந்த மொபைல் வேன் சொல்றாங்க இல்லைங்களா, அதுல ஒவ்வொரு கிராமங்களுக்கும் இந்த கணிப்பொறி சென்டரை வச்சு அவங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு அவர்ஸ்ல கணிப்பொறி சொல்லி கொடுத்துருக்கீங்க. இந்த ஐடியா எப்படி வந்துச்சு? இது நல்ல சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சா? இப்ப எப்படி இருக்கு அந்த சூழ்நிலை? 1999 2000 நான் ரோட்டரி சங்க தலைவராக இருந்தேன். அப்பொழுது என்னுடைய நண்பர் கேசி எழிலரசன் அவர்கள் கொடுத்த ஐடியா தான் இது. அதாவது கம்ப்யூட்டர் பஸ் ஒன்று ரெடி பண்ணி அதில் கம்ப்யூட்டர் பொருத்தி நேரடியாக வில்லேஜுக்கு, அதாவது கிராமத்துக்கு நேரடியாக சென்று அங்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எல்லா கரண்ட் வசதியும் ஏசி வசதியும் அந்த பஸ்ஸில் உள்ளது. அப்பொழுதே 2000ஆம் ஆண்டு அதனுடைய செலவு 17 லட்சம். அது காலையில் ஒரு வேலையும் மாலையில் ஒரு வேலையும் கற்றுக் கொடுக்க நாங்கள் சென்றோம். நன்றாக, ஏன்னா வசதி இல்லாத மாணவர்கள்ட்ட தொட்டு அவங்க நிறைய பேர் அதை கற்றுக்கினாங்க. நிறைய ஆர்வமாகவும் நாங்கள் வாரம்லாம் கூட சனிக்கிழமை கூட அனுப்பிச்சோம் அதை லீவ் இல்லாமல். அதுக்கு எங்களுக்கு வந்தது ரோட்டரி சங்கத்து மூலியமாக வெளிநாட்டு உதவியோடு நாங்கள் ஆரம்பித்தோம். ஆனால் அதுக்கு பரிபூர்ண காரணகர்த்தா நாங்கள் சொல்ல வேண்டும் என்றால் என்னுடைய நண்பர் கேசி எழிலரசன் அவர்கள் இதற்கு சொன்ன வேண்டும். நன்றாக நடைபெற்றும் இருக்கிறது, நன்றாக நடைபெறுகிறது. அதில் நிறைய பேர் பலனடைஞ்சார்கள். அது ஒரு இந்திய நாட்டிலே முதல் முறையாக ஆரம்பித்தது தான் இந்த பஸ்ஸுடைய நிகழ்ச்சி. வேறு எங்கும் நடக்கவில்லை. ரோட்டரியில் இதையே 3 வருஷமாக பெருமையாக பேசி கொண்டார்கள். சார், இந்த திருப்பத்தூரை பற்றி பல விஷயங்கள் சொன்னீங்க. இதில் காமராஜர் நினைவு அறக்கட்டளை மூலமாக பல விழாக்கள் நடக்குது, அந்த ஊரே கொண்டாடக்கூடிய அளவுக்கு அந்த விழா நடக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த விஐடி கல்வி நிறுவனத்தோடு இணைந்து நீங்களும் அனைவருக்கும் உயர்கல்வி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை உருவாக்கிறீங்க. இந்த திட்டத்தின் மூலமா என்ன மாதிரியான சேவைகள் செய்றீங்க? அந்த அறக்கட்டளையின் மூலமா என்ன மாதிரியான விழாக்கள், இதனால பொதுமக்களுக்கு என்ன பயன்? அதாவது இந்த காமராஜர் விழா எல்லா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தலைவர்களும் சென்றுள்ளார்கள். எல்லா பட்டிமன்ற பேச்சாளர்களும் சென்றுள்ளார்கள். ஒரு நாள் விழா, ஆனால் குறைந்தது 5000 மக்களுக்கு மேல் கூடுகிறார்கள். காரணம் திருப்பத்தூரில் எந்த பொது நிகழ்ச்சியும் இல்லை. 1-2 பொது நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மீதி அதனால் இந்த திருவிழாவுக்கு திருவிழாவாக
எல்லா மக்களும் வருகிறார்கள். அவர்களுக்கு உண்டான உணவு, டீ, காஃபி முதல் எல்லா வசதியும் நாங்கள் செய்து கொடுக்கிறோம். இதனுடைய 4000 கல்லூரி மாணவர்கள் துணிமணியை மேடையில் கொடுக்கிறோம். இதன் நோக்கம் என்ன என்றால், இதை பார்த்து கல்விக்காக மற்றவர்களும் உதவி கொடுக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஒரு பள்ளத்தூர் சுந்தரம் என்ற ஆசிரியர் எச்சம் எங்களுக்கு வருடா வரும் 5000 ரூபாய் நிதி கொடுக்கிறார். அது 5000 ரூபாய் ஒரு ஆசிரியர் கொடுப்பது 5 லட்சத்துக்கு சமமானது. அதனால் இந்த விழா நடந்தால் மற்றவர்களுக்கு பள்ளி படிப்பதற்கு உதவுவார்கள் என்று நினைத்து நாங்கள் எல்லாரையும் அழைத்தோம். அப்பொழுது விஐடி வேந்தர் உயர்திரு விஸ்வநாதன் அவர்களையும் அழைத்தோம். அவரும் அந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் சந்தோஷப்பட்டார். அவர் கல்லூரியிலே ஒரு 20-25,000 மக்கள் படிக்கிறார்கள். இருந்தாலும் இந்த விழாவை பார்த்து அவர் மிகவும் பெருமையாக பேசினார். என்ன இப்பேற்பட்ட விழா நடக்கிறது, இவ்வளோ கூட்டம் வருகிறதா? நாங்கள் சொன்னோம், பணம் இல்லாத கூட்டம், பணம் கொடுத்து இதை நாங்கள் கூட்டி வருவதில்லை, தன்னை தானாக வருகிற கூட்டம். காரணம், காமராஜர் மேல் பற்று திருப்பத்தூரில் அதிகம், தமிழ்நாட்டிலே அதிகம், திருப்பத்தூரில் அதைவிட அதிகம். ஆதலால் விஐடி வேந்தர் அனைவருக்கும் உயர்கல்வி திட்டம், அனைவரும் படிக்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தை ஆரம்பித்தார். 3 வருடத்துக்கு முன்ன அதில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து என்னையும் அதில் உறுப்பினராக சேர்த்து கொண்டார். அதில் அதன் மூலியமாக அனைவருக்கும் பள்ளிக்கு நாங்கள் ஒவ்வொரு பள்ளியிலும் போய் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு ஊருக்கும் வடார்கால் ஜில்லான்றது 16 எம்எல்ஏ தோராயமாக சரியா, அந்த தொகுதி எம்எல்ஏ எல்லா ஊருக்கும் எங்களால் முடிஞ்ச அளவு இதுவரை பல கோடி ரூபாய் உதவி செய்திருக்கிறோம். அதில் நானும் உறுப்பினர் இருக்கிறேன் என்ற பெருமை எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. சார், நீங்க கல்வி கொடுக்கறது, உணவு, விழாக்கள் இதை பத்திலாம் சொன்னீங்க. இதையும் தாண்டி ஒரு பெரிய செயல் என்னன்னு பாத்தீங்கன்னா மனித நேயம் அப்படிங்கிறது. இதெல்லாம் செய்யணும்னா மனித நேயம் இருந்தால் மட்டும்தான் முடியும். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இயற்கை பேரழிவுகள் ஏற்படுது. இந்த சுனாமி, பூகம்பம்லாம் ஏற்படும் பொழுது உங்களுடைய பணி ஒரு முக்கியமான அளப்பரிய பணியா இருந்திருக்கு. அந்த சேவைகள் செய்யும் பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? என்ன மாதிரியான சேவைகள் இந்த சமூகத்திற்கு நீங்க செஞ்சீங்க? அதாவது மனித நேயம் என்றது நாம் சிறப்பாக செயல்பட்டால் தன்னைத்தான மனித நேயம் வரும். ஆதலால் எங்களுடைய திருப்பத்தூரில் கிறிஸ்டின் காலேஜ், சேக்ராட் காலேஜ் என்றது தமிழ்நாட்டிலே நம்பர் 1 காலேஜாக இருக்கிறது. அதனுடன் தொடர்பு உள்ளது டிபி சென்ட்ரலில் என்னை மனித நேயமய தலைவராக என்னை தேர்ந்தெடுத்தார்கள். ஒரு கிறிஸ்டின் நிறுவனத்தில் ஜெயின் சங்கத்தை சேர்ந்தவரை தேர்ந்தெடுப்பது மிகவும் என் வாழ்வில் நான் கண்ட பெருமையில் அது ஒன்று. ஏனென்றால் அந்த நிறுவனத்தில் எல்லாம் மற்ற இனத்தை தலைவராக தேர்ந்தெடுப்பது மிகவும் கடினம். அதுவும் ஜெயின் இனத்தை என்னை தேர்ந்தெடுத்ததோடு அதனால் அது தேர்ந்தெடுத்த ஒரு 16 வருஷம் ஆகிவிட்டது. ஆதலால் எனக்கு முன்னும் நல்ல சேவைகள் செய்ய வேண்டிய எண்ணமும் வந்தது. ஆதலால் அதை ரோட்டரி சங்கத்து மூலியமாகவும் அறக்கட்டளை மூலியமாகவும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ரோட்டரி சங்கத்தில் வருடத்துக்கு ஒரு தலைவர், அந்த தலைவரை வைத்து எல்லா நிகழ்ச்சியும் பண்ணோம். சுனாமி வந்த பொழுது பல லட்சக்கணக்கான ரூபாய் நாங்களும் போட்டோம். மக்களிடத்தில் வாங்கி உடனே அதுக்கு உண்டான கவர்மெண்ட்டுக்கு உடனே நாங்கள் அது என்னால் முடியுமோ அந்த ஊருக்கு கொடுத்தோம். அதே மாதிரி கார்கில் போரின் போது நான் ரோட்டரி சங்க தலைவராக இருந்தேன். அன்றே கார்கில் போர் அன்றே தான் நான் தலைவராக பதவி ஏற்றுக் கொண்டேன். அன்றே 50,000 ரூபாயை ரோட்டரி சங்க சார்பாக வசூல் பண்ணி தமிழ்நாடு முதலமைச்சர் இருந்த கலைஞரிடம் நேரடியாக கொடுத்தோம். சென்ற ஆண்டு மழை வெள்ளம் வந்தபோது அப்பொழுது எங்கள் ரோட்டரி சங்கமும் எல்லாம் சேர்ந்து நாங்கள் பல லட்சக்கணக்கான ரூபாயை வசூல் பண்ணி அதுக்குண்டான அவர்களுக்கு துணி, மணி, சாப்பிட்றதுக்கு பொருள், கடலூருக்கு 2 லாரியையும் சென்னைக்கு 2 லாரியும் பல லட்சம் ரூபாய் வசூல் பண்ணி நாங்களாக கேட்டு கொடுத்து எல்லோருக்கும் வாங்கி கொடுத்தோம். அதோடு எங்களுடைய திருப்பத்தூரினுடைய சேவையாக, ரோட்டரி சங்கத்தின் சேவையாக நாங்கள் அதை கருதுகிறோம் பெருமையாக. சார், ரொம்ப அருமையாக பேசுனீங்க. உங்ககிட்ட நிகழ்ச்சி நிறைவே ஒரு 2 கேள்வி கேட்கணும் சார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நாட்டிலையும் சரி வீட்லேயும் சரி பல பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன மாதிரியான காரணங்கள் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, கல்வியினுடைய முக்கியத்துவம் என்பது ரொம்ப ரொம்ப தேவை, லட்சியம் இருக்கணும் அப்படிங்கிறத எல்லா இளைஞர்களும் தெரிஞ்சுக்கணும். இன்றைய இளைய சமூகத்திற்கு நீங்கள் சொல்லும் அக்கறையான ஒரு பதில் என்ன? இந்த 2 கேள்விக்கும் பதில் சொல்லுங்க சார். மாணவர்கள் மாணவிகள் 2 பேருக்கு வேண்டுகோள். நீங்கள் உங்கள் தாய் தந்தையை மதிக்க வேண்டும்.
திருமணமான பெண்கள் மாமனார் மாமியாரை மதிக்க வேண்டும். என்னுடைய மனைவி மாமனார் மாமியாரை மதித்தார்கள். பெண்கள் நன்றாக மதித்தால் இந்த நாட்டில் நன்றாக வாழும், நாடும் நன்றாக வாழும். சார், உங்களுடைய சேவையும் இந்த கல்வி திட்டங்களும் நிறைவேற எங்கள் பொதிகை நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சார். நன்றி, வணக்கம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்திறமைகள் உண்டு. இந்த உலக வரலாற்றில் ஒவ்வொருவருக்குமே ஒரு பக்கங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த பக்கத்தை நிரப்புவது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் நிரப்பிய பக்கத்தை இந்த உலகமே திரும்பி பார்க்க வைப்பதும் உங்கள் கைகளில் தான் உள்ளது. இவரை போன்று இன்னும் சாதனை படைத்த சாதனையாளர்களை தினம் தினம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இனிமேலும் சந்திப்போம் என்ற மன நிறைவோடு அடுத்த விருந்தினர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.